நைட் டின்னர் சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா தான். ஆனியன், டொமேட்டோஸ், பன்னீர், கேஷ்யூஸ், ரெட் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக், ஹோல் ஸ்பைசஸ், மசாலா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் நல்லா இருக்காது. அண்ட் பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மசாலாஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் அதே ஆயிலில் என்ன பண்ணேன், கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன், டொமேட்டோ, கேஷ்யூஸ், ரெட் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு சால்ட் போட்டு சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு அது நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு. சைட் பை சைட் நைட்டு பசங்க டின்னர் முடித்ததும் பால் குடிக்கிறாங்க. ஸோ தட் பாலும் ரெடி பண்ணியாச்சு. அண்டு இது கிரைண்ட் பண்ணுற கேப்பில் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கெஞ்சிட்டு இருந்தேன், சப்பாத்தி மாவு பிசைஞ்செல்லாம் எனக்கு ரோல் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுத்தாங்க. பசங்களுக்கு மட்டும் சப்பாத்தியில் கீ போட்டு நல்லா சாஃப்டாக பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நான் பட்டர் யூஸ் பண்ணல, பிகாஸ் நான் ஃபுல் க்ரீம் யூஸ் பண்ணேன். அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணேன்னா அதனால் நான் பட்டர் போடல, அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் சுகர் ப்ளஸ் கஸ்தூரி மேத்தி இது போட்டால் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும், அரோமாவும் என்ஹான்ஸ் ஆகும். என்னோடய வே ஆஃப் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா. மண்டே ரஷ் அவுட்டாக போயிருக்கேன், எல்லாேருக்கும் ரொம்ப ஹரிபரியாக. ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. குட் நைட். கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ரிலாக்ஸ்டாக படுத்துட்டேன்.